திருச்சிற்றம்பலம். இன்று நாம் காண இருப்பது திரு ஞானசம்பந்தர் யாழ்முறிப்பதிகம் பாடி அருளியதும் யமதர்மன் வழிபட்டதுமான திருத்தருமபுரம் திருத்தலம். காரைக்காலில் இருந்து 3 கிலோமீட்டர் 5 நிலை ராஜகோபுரத்தோடு கோயில் நம்மை வரவேற்கிறது. இது காவிரியின் தென்கரை தலங்களில் 51வது தலமாகும். ராஜகோபுரம் தாண்டியதும் முதலில் பலிபீடமும் அடுத்து கொடிக்கம்பமும் அதன் பிறகு நந்தியும் அமைந்துள்ளது. ஈசனின் இடபாகம் உறையும் அன்னை இங்கு தனிச்சன்னதியில் தேனமிர்த வள்ளி மதுர மின்னம்மை என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறாள். அன்னையின் திருப்பெயரை உச்சரிக்கும் போதே நாவில் தேன் தடவியது போன்ற தித்திப்பு. முதலாம் திருச்சுற்று முடிந்ததும் அடுத்த நுழைவாயில் வழியே உள்ளே சென்றால் 2வது திருச்சுற்று. அந்த திருச்சுற்றின் முகப்பில் தருமபுரம் ஆதீனத்தை வரவேற்கும் ஒரு விளம்பர பலகை. தருமபுரம் ஆதீனம் இறைவனை தரிசிக்க வருவதற்கு கூட வரவேற்பு வைக்கும் விளம்பர பிரியர்களை என்னவென்று சொல்வது? இறைவன் எளியோர்க்கும் எளியன், அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுபவன், பணத்திற்கும் பகட்டிற்கும் அல்ல என்பதை யார் இவர்களுக்கு புரிய வைப்பது? இது கருவறையை ஒட்டி அமைந்துள்ள 2ஆம் திருச்சுற்று. கருவறை கோட்டத்தில் அமைந்துள்ள தென்முகக் கடவுளாம் ஆலமர் செல்வர் ஈசன் குருவடிவாய் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் தமிழ் மறைகளை சனகாதி முனிவர்களுக்கு அருளும் காட்சி. கருவறையின் பின்புறம் திருமாலாலும் பிரம்மாவாலும் அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவரின் தோற்றம். வள்ளி தெய்வானையோடு அருளும் வேலவன். இரண்டாம் திருச்சுற்றும் முடிந்தாயிற்று. அடுத்து கருவறையில் இருக்கும் அப்பனை காண்போம் வாருங்கள். தலபுராணம் சொல்லும் செய்தி. மார்க்கண்டேயனின் உயிரை பறித்த பிழை நீங்க யமதர்மன் வழிபட்ட தலமாதலால் தருமபுரம் என்று பெயர் பெற்றது. யமதர்மன் பூசித்த லிங்கம் தர்மபுரீஸ்வரர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவனுக்கு இடதுபுறம் யாழுடன் இருக்கும் யாழ்முறிநாதரின் செப்புத் திருமேனி. இவருக்கு ஏன் யாழ்முறிநாதர் என்ற பெயர் வந்தது? அதற்கு நாம் திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இத்தலத்திற்கு வரும்போது நடந்த வரலாற்றை தெரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் அதற்கான பெயர் காரணம் நமக்கு தெரிய வரும். யாழ் இசைத்து மீட்டுவதில் வல்லவரான திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் தன் துணைவியார் மதங்க சூளாமணி அம்மையாருடன் திரு ஞானசம்பந்த சுவாமிகளோடு பல தலங்களுக்கு சென்று ஞானசம்பந்தர் பாடிய பதிகத்திற்கு யாழ் மீட்டி சுவை கூட்டுவார். திரு தருமபுரம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர்களின் தாய் பிறந்த இடம். ஆகவே இத்தலத்தைச் சுற்றி அவருக்கு சொந்த பந்தங்கள் அதிகம். திரு ஞானசம்பந்தரோடு திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் இத்தலத்திற்கு வந்தபோது யாழ்ப்பாணர் அவர் மீட்டிய யாழின் ஒளியால்தான் திரு ஞானசம்பந்த சுவாமிகளின் பதிகம் சிறப்பாக இருப்பதாக அவர்தம் சொந்தங்கள் பேசிக்கொண்டனர். இது கேட்டதும் நீலகண்ட யாழ்ப்பாணர் பதறி துடித்தார். நீலகண்ட யாழ்ப்பாணரை சமாதானப்படுத்திய திரு ஞானசம்பந்த சுவாமிகள் யாழிசையில் அடங்காதவாறு ஒரு திருப்பதிகம் பாடினார். அப்பதிகத்திற்கு
யாழ்ப்பாணர் யாழை மீட்டும் பொழுது யாழ் முறிந்தது. நீலகண்ட யாழ்ப்பாணரின் சொந்த பந்தங்கள் தங்கள் தவறை உணர்ந்து திரு ஞானசம்பந்த சுவாமிகளை போற்றினர். யாழால் இசையமைக்க முடியாதவாறு திரு ஞானசம்பந்த சுவாமிகள் திருப்பதிகம் பாடிய தலம் இது. அதன் நினைவாகவே இத்தலத்தில் உறையும் இறைவனுக்கு யாழ்முறிநாதர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. திரு ஞானசம்பந்தர் இத்தலத்தில் பாடிய திருப்பதிகம் 1ஆம் திருமுறையில் 136வது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம். மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோ, மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோ, நடை உடை மலை மகள் நடையுடை மலை மகள் துணையென மகிழ்வர், பூதவீன படை நின்றிசை பாடவும் ஆடுவர், அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு முடியதோ புனலர், வேதமுடேலிசை பாடுவர் ஆழ்கடல் வெண்டீரை, இறை நுரை கரை ஒரு இறை நுரை கரை ஒரு விம்மி நின்ற அயலே, தாதவில் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை, எழில் ஒளில் குயில் பயில் எழில் ஒளில் குயில் பயில் தருமபுரம் பதியே.